ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். எங்கள் மாடி தோட்டத்தில் மாதம் ஒரு தடவை ஒரு பராமரிப்பு செய்வோம். அதை தான் இப்போ நான் வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக ரோஜா பூ பூத்துருக்கு. நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூத்துருக்கு, அங்கே நித்திய கல்யாணி பூத்துருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாடாமல்லி பூத்துருக்கு, கோழிக்கொண்டை அங்கே இருக்குது. ஸோ மாதம் ஒரு தடவை செடிக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பராமரிப்பு செய்வேன். என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதா இப்போ டெமோ பண்ண போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் ரொம்ப குட்டி செடி தான். இவ்வளோ சின்ன செடியில் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு கொய்யா பழம் நம்ம பறிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு அறுவடையாக. மறுபடியும் இங்கே 6 காய் இருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு 3 காய் அப்படியே ஒரே கொத்தாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 காய் இருக்குது, 6 காய் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லைம்னு சொல்லுவாங்க. ஒரு கும்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும், தோலோடு சாப்பிட்றது அப்படியே எலுமிச்சை மாதிரி தான் இருக்கும். இன்னும் இது பழுக்கலைங்க, பழுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கருவேப்பிலை, சப்போட்டா, சீத்தா எல்லாமே நாங்கள் தொட்டியிலே வச்சுருக்கோம் இந்த சைடு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேரல் நிறையா நான் உரம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துருச்சு. ஆக்சுவலாக 6 months ஒன்ஸ் நான் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்குவேங்க. இது தை மாதம் போட்டது, இப்போ தீரப்போது, இப்போ ஆடி மாதம் வரப்போகுது. ஸோ அந்த உரத்தை தான் எடுத்து இப்போ நான் இதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை நான் கொடுப்பேங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக மக்கி போன சாணி குப்பையை ஒரு 2 மூட்டை அளவுக்கு வாங்கி அதில் நான் ஒரு 2-3 ஐட்டம் கலந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரம். மண்புழு உரம் ஒரு மூட்டையாகவே வாங்கி நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு ஒரு 5 கிலோ வாங்கி நான் கலந்துக்குவேங்க. கடலை புண்ணாக்கும் அதே மாதிரி ஒரு 5-6 கிலோ வாங்கி அதையும் பொடிச்சு இதில் கலந்துக்குவேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்சம் சால்ட்டும் கலந்து வச்சுக்குவேன். இதெல்லாம் கலந்து வைக்கும்போது ஒரு கலவையாக அப்படியே இருக்குங்க. இப்போ இந்த கலவையை தான் நம்ம தோட்டத்தில் வைக்க போகிறோம். அதில் வைக்கும்போது மாதம் இதை வைக்குவோம். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதில் நான் உயிர் உரங்கள் ஆட் பண்ணுவேன். இது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை இதில் வாங்கின உயிர் உரங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோடெர்மா வெரிடி, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த சூடோமோனாஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா கலந்து டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ஐட்டம் மட்டும் பிளாக் கலரில் இருந்தது இந்த தடவை. அதனால் அது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கை அளவுக்கு இதில் தூக்கி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். சாணி குப்பை நாங்கள் வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் அதுக்காக தான் ஆடு கொஞ்சம் வளர்க்குறோங்க. இங்கே 3 செம்மறி குட்டி வளர்த்துட்ருக்கோம். இந்த ஆட்டுடைய இது பார்த்திங்கன்னா சாணம் புழுக்க கீழே இருக்கும். அதை நாங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி அதை எடுத்து இப்போ சேர்த்து வச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு. இது ஒரு 6 மாதம் மக்குச்சு அப்படின்னா நம்ம வெளியே வாங்க தேவையில்லை. அதுக்காகவே பெரிய பெரிய பேரலாக நான் ஒரு 3 பேரல் வச்சுருக்கேங்க. இந்த பேரலில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் எம்டியாக இருக்குது, ஏன்னா இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற பேரல். அடுத்த 2 கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோடைய புழுக்கையும் அண்டு நம்ம பறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வேஸ்ட்டு தண்டு, அந்த காஞ்சி போன இலை, இதெல்லாம் நான் போட்டு இதை ஒரு பங்கு இதுனா ஒரு பங்கு அதை மாறி மாறி போட்டு நான் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் WDC ஒரு கப் எடுத்து அப்பப்போ நான் ஊற்றுவேங்க. இதில் நான் ஒரு 50 லிட்டர் அளவில் WDC கலக்கி வச்சுருக்கேன். தீரத்தையே இதில் கலக்கி வச்சுக்குவேன். ஸோ அதை எடுத்து அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த கலவையில் நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மக்கி போயிடும். பாருங்கள், இப்போ மக்கி கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. இது ஃபுல்லாக இருக்குது. WDC ஊற்ற பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா 6 months கழித்து நமக்கு இது அருமையான உரமாக ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் காசு கொடுத்து உரம் வாங்கணும், சாணி குப்பை வாங்கினாலுமே காசு கொடுக்கணும், அந்த மாதிரி தேவையில்லை. அதுக்காகவே தான் நாங்கள் இப்போ ஆடு வளர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடி தொட்டிக்குமே நான் இந்த உரத்தை தான் வைப்பேன். அறுவடை முடிஞ்சு நம்ம பிடுங்கி எரிஞ்சிட்டு காலியாக இருக்கிற தொட்டியாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இதை வச்சிருவேன் நான். இல்லை அப்படின்னா லேசாக கலரி விட்டு தான் வைக்கணும். ஏன்னா இது மாதிரி வைக்கும்போது நம்ம மம்முட்டியில் ஒரு கலர்னா தான் சரியாக வருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய க்ரோ பேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த உரத்தை எடுத்து
பாருங்கள், இந்த மம்டியில் கொஞ்சம் எடுத்து நான் இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8 செடி 10 செடி வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம மண்ணை வந்து மேல் மண் கீழ் மண்ணாக வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து புதுசாக வளர்கிற செடிக்கு நல்லா வந்து சத்து கிடச்சிக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் பண்ணுற பராமரிப்பு இது. காலியாக இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து கொத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு லைட்டாக அங்கங்கே கலரி விட்டுருவேன். சூப்பராக வந்து நமக்கு வந்து அடுத்த ஈல்டு வந்து ரெடி ஆயிடுவேன். இந்த மாதிரி கீரை செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணை கலைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சும்மா இடையில நம்ம தூவி விட்டால் போதும். அண்ட் பார்த்திங்கன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்லி இந்த கீரை விதைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை உரம் கொடுத்தேன்னா அவ்வளோதாங்க. கீரை அறுவடை வரைக்கும் நான் மோஸ்ட்லி உரமே கொடுக்க மாட்டேன். பயிரூக்கி ஏதாவது கொடுப்போம் இல்லைங்களா, அதுவே வந்து போதுமாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து மணத்தக்காளி கீரைங்க. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இந்த சின்ன கொத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலரி விட்டுருவேன். வேறு அடிபடாத அளவுக்கு கலரி விடணும். செடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம உரம் போட்டால் கூட பரவாயில்ல, அது உறிஞ்சி எடுத்துக்கும் சத்தை. ஆனால் வந்து வேறு அடிபட்டுருச்சுன்னா செடி வந்து வளராது. அந்த மாதிரி பார்த்து நான் பராமரிப்பு செஞ்சுருவேன். பார்த்திங்கன்னா இது வந்து சுண்டக்காய் செடிங்க. இப்போ தான் வந்து மொக்கு வச்சுருக்கு சின்னதாக. இனி வந்து சுண்டக்காய் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய க்ரோ பேக்கு பெரிய பெரிய பேரலுக்குமே நம்ம வந்து லைட்டாக கலரி விட்டு மாதம் ஒரு வாட்டி வச்சாவே போதும். நல்லா தலைன்னு தழுத்து வளர்ந்துடும். இது வந்து ஃப்ரிட்ஜு போட்டிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டார பந்தல் மாதிரி நான் போட்டு இதில் வந்து பீர்க்கன் 1 புடலை 1 2 கொடியை வந்து படர விட்டுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நல்லா வந்து பூ எடுத்துகிட்ருக்கு. இந்த கொட்டாரப்பந்தல் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து மேலே பந்தல் அமைக்க இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து வெத்தலை கொடிங்க. நான் முழுக்கவே கட் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ தான் போன வாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் எடுத்து வளருது. இந்த மாதிரி வந்து சரியாக வளரலைன்னா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதுசாக களை விட்டு நல்லா அழகாக பச்சை பசேல்னு வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இலையும் வந்து நல்லா பெருசாக வைக்கும். இங்கேயும் வெத்தலை தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து இன்னொரு செடி வச்சுருக்கேங்க. இது வந்து லெமன் கிராஸ். ஸோ இது மாடி தோட்டம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு டெடிக்கேஷனோடு செஞ்சோம் அப்படின்னா அதை விட என்ஜாயபிள் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.